நான் முதல்ல வந்து அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னதுக்கு வந்து நான் என்னுடைய பதிலா சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை படித்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தோட ஆரம்பிச்சார். ஆக்சுவலி அண்ணன்ட்ட வந்து ஆர்டிகல் 81 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத கொஞ்சம் தயவு செய்து பார்க்கணும். அதுல வந்து குறிப்பா ஒரே ஒரு சென்டென்ஸ், அதுதான் ரொம்ப குரூஷியலான சென்டென்ஸ். இன்னைக்கு நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோடைய அந்த முக்கியமான இஷ்யூவே இந்த சென்டென்ஸ் தான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, provided that the reference in this clause to the last preceding census of which the relevant figures have been published shall until the relevant figures for the first census taken after the year 2026 have been published be construed. அதாவது 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து நம்மளுடைய இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், அதாவது வந்து தொகுதி மறு சீரமைப்பு நடக்கும். இப்போ வந்து நம்ம 2025ல இருக்கோம். இப்ப 2026ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும். ஏன்னா 2021லயே வந்து நடக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப வந்து கோவிட் அப்படின்ற காரணத்துக்காக நடக்க முடியாம போச்சு. ஆனால் நம்மளுடைய அந்த கேப் பீரியட், அதாவது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அது 2026ல முடியுது. சோ 2026க்கு பிறகு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குமோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து தன்னுடைய வேலையை செய்யும். இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் செய்து